மக்களே, இன்று நாம் செய்ய இருப்பது வித்தியாசமான தக்காளி குழம்பு. செய்கிற முறையை பாருங்க. இங்க நல்லெண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு, நல்லெண்ணெய் காயுது, தள்ளிக்கோங்க. இதில் இந்த 10 ரூபாய்க்கு கடையில் விற்பாங்க பாருங்க, இந்த பட்டை சோம்பு இது மாதிரி இதெல்லாம் இதில் சில ஐட்டங்கள் குறையா இருக்குது. இந்த இருக்குது. முதல்ல கசகசா போடுங்க, அது வெடிக்கும். கசகசா ஒட்டிக்கிட்டு நிற்கிது பாரு. அழகான ஈரமான தட்டில் வச்சிருக்காங்க. அருமையான ஐடியா, சூப்பர். இந்த பாரு கசகசா பொரியுது பாரு. அடுத்து கசகசா இதாகிட்டு இருக்கிற நேரத்துலையே இந்த பட்டை இதெல்லாம் வச்சுருக்கீங்களா 10 ரூபா, அதை எடுத்து போடணும். போட்டாச்சா? போட்ட உடனே காயும். இது கருவேப்பிலை, சும்மா ஃபார்மாலிட்டி. இதில் நறுக்கின வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகாய், அது இப்படியெல்லாம் போடலாம். நறுக்கின வெங்காயம் ஒரு 4-6 பச்சை மிளகாய். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லபடியாக வெந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு எதுக்குன்னா அப்போ தான் வெங்காயம் கரெக்டாக வேகும் பாருங்கள். இப்போ நல்லா வதங்கும். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். எப்பயும் உப்பை மட்டும் கையால் எடுத்து போடணும். அது எக்காரணத்துக்கு ஸ்பூன் வச்சு போடக்கூடாது. மகாலட்சுமி. இப்போ இந்த பாருங்க, உப்பை போட்ட உடனே வெங்காயம் நல்லா வதங்கி வருதா, சுருளுதா. வெங்காயம் வதக்கி கொண்டே இருக்கிறது. அதாவது நம்ம சின்னதாக வெங்காயத்தை நறுக்கி போடலாம், ஆனால் அதை விட இது மாதிரி கட் பண்ணி போடுறது டேஸ்ட்டை கூட்டும். புரியுதா? இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு இப்போ இலை பிரியாணி இலை போட்டிருக்காங்க, பட்டையை போட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நம்ம அரைக்காமல் முழுசாக போடுறோம். அதனால குழம்பில் வந்தால் கூட தனியாக ஒதுக்கி எடுத்து விட்டாலும் சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் அந்த குக்கிங்கில் தானே இறங்குது. இப்போ வேற என்ன பண்ண போறீங்க? இப்பொழுது பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. வதங்கின உடனே இங்கே பாருங்க, இப்பொழுது இந்த பொடியாக நறுக்கின 5 தக்காளி எடுத்து உள்ளே போடுறோம். அதை நறுக்கினதே நான் தான். ஆமாம், நறுக்கினது எங்க திறன்மிகு. இப்பொழுது நறுக்கிய தக்காளியை போட்டு அப்படியே வதங்க வைக்கணும். ஏற்கனவே உப்பு போட்டாச்சு, அதனால் இதில் போட்டு வதங்க வைக்கணும். இப்போ டேஸ்ட்டை பொறுத்து தான் நம்ம இதில் அடுத்ததை எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை சேர்க்கறதுன்றதை பார்க்கணும். அதனால் வதங்கும் வரை பொறுத்திருக்கவும். தக்காளி வதங்கின பிறகு பார்க்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூளை போடணும். மஞ்சத்தூளை போட்டுட்டு அடுத்தாப்பில் கொஞ்சம் மிளகாப்பொடி. இப்போ மிளகாப்பொடி கொஞ்சம் போடுறேன், சரியா? போட்டு வதக்குவோம். வதக்கிட்டு தேவையான அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு தண்ணி சேர்க்கணும். வதங்க டைம் எடுக்குமா? அவ்வளோதான், முடிய போகுது. குழம்பு தயாரா? இந்த பாருங்க, குழம்புல கொக்கு மாதிரி தயாராகிட்டு இருக்கு. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஊற்றியாச்சுன்னா தக்காளி குழம்பு ரெடி. பண்ணுங்கள் பார்ப்போம். இந்த பாருங்க, இப்போ வதங்கின பிறகு இதில் தண்ணி ஊற்றுறோம். தக்காளி நறுக்கி வச்சிருந்த தட்டில் வச்சு அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றணும். தேவைக்கேற்ற அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. கட்டியாக வேணுமோ, தண்ணியாக வேணுமோ, கிரேவியாக வேணுமோ, இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கிரேவினா கிரேவி, குழம்புன்னா குழம்பு. தக்காளி தொட்டுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரோட்டு கடை ஸ்டைலில் செய்கிறதுனால எப்படி வேணாலும் தண்ணீர் சேர்க்குற அளவை பொறுத்து தான் இருக்குது. சுவை மாறுபடாதுல்லப்பா. இட்லிக்கு சாப்பிட்ணும்னா கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும். தோசைக்கு சாப்பிட்றாலும் தண்ணியாக வச்சாலும் சாப்பிட்லாம், கட்டியாக வச்சாலும் சாப்பிட்லாம். இந்த சாப்பாட்டுக்குனாலும் தண்ணியாக வச்சாலும் சாப்பிட்லாம், கட்டியாக வச்சாலும் சாப்பிட்லாம். அவர்கள் விருப்பம். சப்பாத்தினா கட்டியாக வச்சா தான் நம்மளால நல்லா சாப்பிட முடியும். ரைட்டா? ஓகே. இப்பொழுது கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். குழம்பு கொதித்த பிறகு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இப்போ இதை நல்லா தண்ணியாக வச்சு சாப்பிட்டா தக்காளி சூப்பு, கொஞ்சம் கட்டியாக வச்சு சாப்பிட்டா தக்காளி குழம்பு. இப்போ நம்ம தனியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் நடுப்பதமாக வச்சுருக்கோம். அதனால இது சுவாதத்தில் போட்டு சாப்பிடலாம், தோசையில் போட்டு சாப்பிடலாம், சூப்பாகவும் குடிக்கலாம், கொஞ்சம் எடுத்து வச்சு சூப்பாகவும் குடிச்சிக்கலாம். மல்டி பர்பஸ் குழம்பு, தக்காளி குழம்பு
இது செட்டிநாடு ஸ்டைல் தக்காளி குழம்பு. செட்டிநாடு ஸ்டைல் மாதிரி இது ஒரு தக்காளி குழம்பு. அவ்வளோதான். சரியா? ஓகே பாய். குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். ஹேவ் a nice day. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.